நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்டயும், அதே மாதிரி நம்ம சாணய கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் விட்டுறியா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறதுக்கு பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு நம்மளால என்ன பிரச்சனை வருமோ, ஏது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்த பத்தி அதாவது ரேவதிய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் ரூம்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிர்ஷ்டவசமா அதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமா டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாத்திட்டு வந்து பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா தான் தெரிய வருது. இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, டோர் கிட்ட நின்னு எல்லாத்தையுமே ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, உடனே நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ் காட்டுறது மட்டும் இல்லாம, இப்போ இந்த இவங்க அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றாங்க. அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து கட்டி, இதுக்கு மேல இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்கள நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இந்த பைரவி வந்து உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த இடத்துல மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கப்போ ரேவதிய பத்தி சொல்லும்போது, கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு ஒரு சரியான ஆப்ப வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. கடைசியில தர தர தரன்னு இழுத்து வந்து, "என்ன நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பைரவிய உண்டு இல்லன்னு பண்ணாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும் கேவலமா பேச ஆரம்பிச்சுறாங்க. "இப்படி அடுத்தவங்க பேசுறத ஒட்டு கேட்கிறீங்களே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வெட்கமா இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கௌதம் நீங்க வெளிய போங்க. இந்த பைரவி எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அடுத்ததா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. "இங்க பாரு பைரவி, நீ அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த முறை ஏதாச்சும் பண்ணு. உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவால் விடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.